வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். மேஷம் முதல் மீனம் வரை பார்த்ததில் இப்போ கடைசி ராசியான மீனம். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சோபக்கிருது ஆண்டில் வரக்கூடிய தை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது 15 ஜனவரி முதல் 12 பிப்ரவரி வரை. நம்ம வருடக்கோள்கள்னு பார்த்தா குரு, சனி, ராகு, கேதுகளில் மாற்றமில்லை. சூரியனை மையமாக வைத்து சொல்வது தான் மாதப்பலன். சந்திரனை மையமாக வைத்து சொல்வது தினப்பலன். சூரியன் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்குள் வந்துவிட்டார். அதுதான் தை மாதம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தக்ஷாயணம் முடிந்து உத்தராயணம் ஆரம்பம். அதுவே இந்த மாதம் தை மாதம். இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு மற்ற கிரகங்களும் நிலைப்பாடை பார்க்கணும். தை 5 19/1/2024 தனுசுக்கு சுக்கிரன் மாறுகிறார். 13 தை 27/1/2024 மகரத்துக்கு புதன் மாறுகிறார். தை மாதம் 21 4/2/2024 மகரத்துக்கு செவ்வாய் மாறுகிறார். இந்த மாற்றங்கள்லாம் மீனராசிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சூப்பர் மாதம். இந்த எதிர்பாராத சில நன்மைகள்லாம் நடக்க போது, அதிக அளவில் நன்மை நடக்க போகிற ஒரு எக்ஸலண்ட் மாதம் தான் சொல்லணும். பொதுவாக இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் மீன ராசியோ இல்லை மீன லக்னமாக கொண்டவர்களுக்கு நன்மையே செய்யாது. அது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு பிளானட் இந்த ராசிக்கு பிறந்தவர்களுக்கு. காரணம் என்னென்னா, அவர் 6ஆம் வீட்டிற்கு அதிபதி. நோய் நொடி வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு விதி என்னென்னா, சூரியன் 11ஆம் இடத்தில் இருந்தால் அது யோகம். 6ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடம் வந்தாலும் அது யோகம்தான். அப்போது கெடுதல் செய்யக்கூடிய கிரகத்தால் கெடுதல் செய்ய முடியாது. நன்மை நடக்க வேண்டும். நமக்கு நன்மை நடக்காத போதும் தீமை வராமல் இருந்தால் அதுவே நன்மை. அப்போ இந்த மாதத்தில் நமக்கு கெடுபலன் இல்லைங்கிறதுல கேரண்டி. மற்ற கிரகங்கள்லாம் மாற்றம் இருக்கே, அதெல்லாம் நல்லது செஞ்சாகணுமே அப்படின்னு பார்க்க போனால் புதன் 4 மற்றும் 7க்குரிய கிரகம். அவர் 11ஆம் இடத்திற்கு வரார். அப்போது சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பார்ட்னர்ஷிப் மூலம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஏற்படும். சுகஸ்தானாதிபதியும் அதே புதன் தான். அப்போ வித்தை அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும். நம்மளுடைய ஆற்றல் வெளிப்படும். சில பேருக்கு திறமை இருக்கும், ஆனால் அவங்களுக்கே அவங்க திறமை வெளியே தெரியாது. இப்போ உங்களுடைய திறமைகள் வெளியே வரப்போகிற நேரம். இதில் ரொம்ப யோகமான மாதம்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவான் பிப்ரவரி 4ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் இடம் வரார். சூரியன், செவ்வாய், புதன் இவங்க எல்லாமே 11ஆம் இடத்தில் இருக்க போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் 3க்கும் 8க்கும் உரிய கிரகமான சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இந்த கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அதுவும் ஒரு விதத்தில் நன்மை. சுக்கிரனும் உங்களுக்கு நன்மை செய்யாத கிரகம். அவர் 10ஆம் இடத்திலும் 6ஆம் வீட்டிற்கு அதிகப்படியான சூரியன் 11ஆம் இடத்திலும் இருப்பது தான் மிகச்சிறப்பு. சூப்பரான மாதம். செவ்வாய் 2 மற்றும் 9 பாக்யாதிபதி, அவரும் உச்சம் பெறுகிறார். அப்போ தன லாபங்கள் அதிகமாக கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரப்போகுது. அந்தளவுக்கு ஒரு சர்க்குலேஷன் ஆஃப் மணி, கொடுக்கல் வாங்கல், பணம், நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் அதில் ஒரு மேன்மை. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான மாதம் இது. 2ஆம் இடத்துல குரு வேற இருக்கார், ராசி அதிபதி. அதனால் மீனராசிக்காரர்களை இப்போ கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பணப்புழக்கம், பண மழை. மகாலட்சுமி வீட்டில் கதவை தட்டுற நேரம். அந்த அளவுக்கு ஒரு செல்வச் செழிப்பு ஏற்படும். கையில் பணம் காசு இருந்தால் சுற்றம் சூழல் உற்றார் உறவினர்கள் எல்லாம் நம்ம பக்கம் வந்துடுவாங்க. பணம் இருக்கும் இடம் சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்துடும். அப்போது நம்ம கை ஓங்கிரும். உங்களுக்கு கை நீட்டினா வேலை செய்ய வேலையாட்கள். அந்த அளவுக்கு ஒரு கௌரவம், ஒரு வசதி வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படும். இந்த மாதத்தை சொல்ல போனோம்னா, மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. திருமணமானவர்களுக்கு திருமணம், மன வாழ்க்கை, இல்லறம் நல்லறமாக இருக்கும். திருமண உறவுகள் மேம்படும். சில பேர் சம்பந்தார்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க, நீயா நானான்னு பார்ப்பாங்க. இப்போ சம்பந்தார்களுக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படும். விட்டு கொடுத்து போவாங்க. அவங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. சொந்த பந்தங்கள்லாம் கூடக்கூடிய நேரம். மகிழ்ச்சியான
சுபமங்கல விஷயங்களில் உற்றார் உறவினர்களை சந்தித்து நல்லா பேசி மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நேரம். சொத்து சுகங்கள்லாம் சேரும். இரண்டாம் இடம்ங்கிறது தனம், குடும்பம், வாக்கு. அதனால் குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்ப உறவுகள் மேம்படும், குடும்பத்தாரால் நமக்கு நன்மை, அதனாலேயும் தனம் லாபங்கள் ஏற்படும். அப்போ எந்தெந்தெல்லாம் ரூட்லலாம் பணம் வரணுமோ எல்லா ரூட்லேயும் பணம் வரும். நம்ம சின்ன விஷயத்தை எடுத்து இந்த எக்ஸிபிஷன்லலாம் சும்மா ஒரு 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 வட்டமாக ஒரு 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 பொருளை தூக்கி ஒரு மேலே போடணும், போட்டால் gift கிடைக்கும்னு சொல்லுவான். அவன் யார் போட்டாலும் அது உழாது. ஆனால் நீங்கள் போய் போட்டிங்கன்னா ஒரு பெரிய gift வந்து விழுந்துடும். அந்த மாதிரி எதிர்பாராத சில giftலாம் கிடைக்கும். விபரீத ராஜ யோகங்கள்லாம் ஏற்படக்கூடிய மாதம். மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பிறவி ஜாதகமும் ரொம்ப வலுவாக இருந்தால் இந்த மாதம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். தொட்டது துலங்கும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய நேரம். அற்புதமான மாதம். தை அமாவாசையில் உங்கள் முன்னோர்களை வழிபடுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசத்தில் அந்த முருகப்பெருமானை வழிபடுங்க. ஏன்னா முருகன் செவ்வாய் அதிபதி, செவ்வாய் அதிதேவதை, செவ்வாயின் அதிதேவதை முருகன். செவ்வாயும் உச்சமாக இருக்கார். உங்களோட 9 கூடிய கிரகம் அவர், பாக்யாதிபதி. முருகனை வணங்கி முருகனின் அருளும் பெற்றால் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இது ஒரு நல்ல மாதம்.